பார்த்துக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். z = x + iy. சரிங்களா? இப்ப f of z = e பவர் iz ன்னு வந்துச்சுன்னா, சரிங்களா? அப்ப z = என்ன எழுதுவீங்க? அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். சரியாப்பா? இந்த e பவர் வெறும் z வந்துட்டா சரி. ஓகே. எதிர் f of z = e பவர் z ன்னு வந்துட்டா சரி. இது எப்படி எழுதணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. e பவர் என்ன எழுதலாம்? x + iy ன்னு எழுதலாம். இதை ஸ்பிளிட் அப் பண்ணனும் e பவர் x * e பவர் iy ன்னு எழுதலாம். அப்ப இதை again ஸ்பிளிட் அப் பண்ணா e பவர் x * e பவர் iy எப்படி எழுதலாம்னா cos y plus I sin y ன்னு எழுதலாம். இது யாரு? u plus iv. கரெக்ட்டா? சரி. இப்போ இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் பாருங்க. u plus iv = e power x cos y plus I e power x sin y. கரெக்ட்டா? அப்ப ரியல் பார்ட் என்ன? e power x cos y. இமேஜினரி பார்ட் என்ன? e power x sin y. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். சரி, அப்ப கண்டுபிடிங்க. இப்ப என்னென்ன வேணும் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிங்க. ux uy vx vy கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வருது? நான் எதுவும் பேசல, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. மணி 2 மணி ஆச்சு. கணக்கு கண்டுபிடிக்கப்பா. கண்டுபிடிப்பா. சார் ux வந்துட்டு e பவர் x cos y. ஆமா. uy வந்துட்டு e பவர் x மைனஸ் sin y. கரெக்ட். அப்ப e பவர் x cos y, இது வந்து மைனஸ் e பவர் x sin y. அதே மாதிரி இது சொல்றாங்க e பவர் x sin y. e பவர் x cos y. அப்ப செக் பண்ணுங்க. ux = vy same, so analytical. vx = minus sorry uy = minus vx. செக் பண்ணி பார்த்தா ஆமா minus e பவர் x sin y தான் வருது. அப்ப நம்மளுக்கு ஈஸி தான், ஈக்குவல் தான். கரெக்ட்டுங்களா? சரி, இது யாருக்கு? e பவர் iz க்கு. கரெக்ட்டுங்களா? ஓகே. e பவர் z க்கு, not for e பவர் iz க்கு. சரிங்களா? சரி, இப்போ நான் கொடுக்கிறது வந்து f of z வந்து இனி கண்டுபிடிங்க. e பவர் z பாருங்க. நீங்க எனக்கு போட்டு கண்டுபிடிங்க. e பவர் z. இதே ஐடியால எனக்கு போட்டு கண்டுபிடிங்க. இப்போ e பவர் x மைனஸ் iy. ஆமா. e பவர் x மைனஸ் iy. அப்போ e பவர் x டாட் e பவர் மைனஸ் iy. அப்போ u பிளஸ் i u மைனஸ் u பிளஸ் iv இல்லை. இதே கரெக்டாக போடுது. இப்போ நீ சொன்ன எல்லாமே கரெக்டு தான். u plus iv equal to e power x into e power minus i. அப்போ e power x into cos y minus i sin y. கரெக்டா? ஓகே சார். அப்போ u equal to e power x cos y, v equal to e power x minus இருக்கணும், மைனஸ் போட்டுங்க, e power x minus sin y. அப்போ sin y. கரெக்டுங்களா? இப்போ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சுங்க. என்ன வரும் பார்த்துங்க. இது என்ன வரும், அடுத்து இது என்ன வரும் சொல்லுங்க. அதாவது ux uy என்ன வரும், vx vy என்ன வரும் கண்டுபிடிச்சு சொன்னீங்க. இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. ஆல்ரெடி இது கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ரெண்டு ஈக்குவலாக இல்லையான்னு பார்த்து அனுப்புங்க. சார் u என்னது சார்? e பவர் x cos y தான். e power x cos y தான். அதுக்கு மட்டும் மைனஸ் வரும். மைனஸ் e power x sin y வரும். சார் ux வந்துட்டு e பவர் x cos y.
uy வந்துட்டு minus e power x sin y. கரெக்டு. vx வந்துட்டு minus e power x sin y. vy வந்துட்டு minus e power x cos y. So not analytical. ஆனா uy-யும் vx-ம் சேம். u வேல்யூ v வேல்யூமா? ux என்ன? ux uy v e power x cos y. ஆமா. இது வந்து மைனஸ் இ பவர் எக்ஸ் இதுதான் வரும். மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய் மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் காஸ் ஒய் தான் வருது. ரெண்டுமே மைனஸ் இருக்கும்போது நாட் ஈக்குவல் தானே, ஆப்போசிட் சைடே வரும். சரியா? ஓகே. அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய அனலிட்டிக்கல் கேஸோட ஒரு ஐடியா. இது இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் ஒரே ஒரு ஐடியா கொடுத்துட்றேன், அதையும் நீ பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நோட்டு கொடுத்துட்றேன். சரிங்களா? அந்த நோட் நான் வச்சுங்க. நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட்டு. கைப்பறுபொடி ஃபங்க்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கைப்பறுபொடி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் போடுறாங்க. சரிங்களா? சார் அதை அடுத்த கிளாஸில் பார்ப்போமா சார்? கொஞ்சம் இதே ஐடியா தான், பெருசாலாம் இல்லை. ஏன் அடுத்த கிளாஸ் போடுறீங்க? அவ்வளோ டைட் ஆகுது. சின்னதான், ஒரே ஒரு நோட்டு. அந்த நோட்டு போயிட்டு அந்த ப்ராப்ளத்தை போட்டுடலாம். அதுக்கப்புறம் எனக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறோம், அதை பண்ணிக்கலாம். அதாவது சைன் ஆஃப் ஐஎக்ஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு சைன் ஹச்எக்ஸ் காஸ் ஆஃப் ஐஎக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஹச்எக்ஸ். நாட் ஃபார் ஐ வராது, அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்க. அப்புறம் டேனு காட்டு கொசிக்கணும் கூட மறுபடியும் பார்த்துக்கணும். சரிங்களா? சரி, இப்போ என்ன கேட்குறான்னா எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு சைன் இஜெட் இஸ் அனலிட்டிக்கா இல்லை இல்லையான்னு கேட்குறான். அதுக்கு முன்னாடி டெரிவேட்டிவ் ஆஃப் காஸ் ஹச் ஒய், அதாவது காஸ் ஹச் எக்ஸும் டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் ஹச் ஒய்யோட அதாவது எக்ஸோட வேல்யூ என்ன தெரிஞ்சுக்கும். சரிங்களா? ரெண்டுமே ப்ளஸ் சைன் தான். இது சைன் ஹச் எக்ஸு, இது பார்த்தீங்கன்னா காஸ் ஹச் எக்ஸ். அவ்வளோதான். இதுதான் டெரிவேட்டிவ். கைப்பறுபொடி ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் தான். சரிங்களா? நெகட்டிவ் கிடையாது. சரியாப்பா? ஓகேவா? பார்க்கலாம் கண்ணு. கபிலேஷ் எங்கே போயிட்டீங்க சார்? ஓகே சார், நோட் பண்ணிட்டே பாருங்களா? அப்போ எஃப் ஆஃப் இஜெட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் எஃப் ஆஃப் இஜெட் இஸ் அனலிட்டிக் ஆர் நாட்? எஃப் ஆஃப் இஜெட் இஸ் அனலிட்டிக் ஆர் நாட்? சரி, என்ன பண்ணுவீங்க? சேம் ஐடியா. எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் என்ன எடுப்பீங்க? u plus iv எடுப்பீங்க. z equal to x plus iy எடுப்பீங்க. அப்போ u plus iv equal to sin of x plus iy. கரெக்டாப்பா? ஓகே. இது sin of a plus b ஃபார்முலா. அப்போ சொல்லுங்க, sin a cos b plus cos a sin b. கரெக்டுங்களா? அப்போ sin x cos hy plus I into cos x sin hy. இதில் என்ன டவுட் இருந்தால் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அடுத்தது பார்க்கலாம். இல்லை ஓகே சார். டவுட் இல்லை? ஓகே. அப்போ போடுங்க, அடுத்தடுத்து போடுங்க. அப்போ u வேல்யூ என்ன, v வேல்யூ என்ன, தனித்தனி எடுங்க. what is u வேல்யூ, what is v வேல்யூ? u equal to என்ன? real part sin x cos hy. v equal to என்ன? imaginary part cos x sin hy. கரெக்டுங்களா? அப்போ ux என்ன, uy என்ன, vx என்ன, vy என்ன. ux சைனோட டெரிவேட்டிவ் cos x cos hy. uy sin x sin hy sin hy. சரிங்களா? இங்கே என்ன நடக்குது? சரி, இது என்ன sin x இது போட்டு, இது cos x தான் இருக்குது. ஆல்ரெடி இங்கே என்ன sin x தான் இருக்குதா? ஓகே, sin x தான் இருக்குது. அது sin x ன்னு வச்சுக்கோங்க. நான் இங்கே பார்த்துட்டேன், sin x தான் இருக்குது. u வந்து sin x தான், அது வந்து cos இருக்குது, sin ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இதனோட டெரிவேட்டிவ் சொல்லுங்க. vx காசோட டெரிவேட்டிவ் என்ன? மைனஸ் sin x. கரெக்டா? மைனஸ் sin x மைனஸ் sin hy. அதாவது மைனஸ் ஒரு சைன் வந்துச்சு. vy கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும்? cos x அப்படி தான் இருக்கும்,
sin hy ஓட டெரிவேட்டிவ் cos hy. சரியாப்பா? ஓகே. இப்போ செக் பண்ணுங்க, கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க, ரெண்டு ஈக்குவலா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுங்க. ux equal to vy யா? கரெக்டாப்பா? ரெண்டு சேம் தானே? cos x cos hy cos hy ரெண்டு சேம் தான். uy equal to minus vx ஆ? இங்க பாருங்க, sin x sin y minus of sin x sin y. அப்ப என்னாச்சு? uy equal to minus vx. Therefore, f of z equal to sin z is analytic. அவ்வளவுதான் கண்ணு. எனி டவுட்? இஜெட்டோட வேல்யூ டபிள்யூ ஓட வேல்யூ மாற்றி மாற்றி அப்ளை பண்ணி போட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம அனலிட்டிக்கலா இல்லையா டிஃபரன்ஸ்